கல்விக்கு கரம் கொடுப்போம் என்று துணை பொருளின் கீழ் சிறுவர்களுக்கான ஒருநாள் கிட்ஸ் கேம் இம்முறை வடமேல் மாகாணத்தில் இடம்பெற்றது. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மற்றும் தேடல் மீடியா நிறுவனம் இணைந்து நடத்திய மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் ஏற்பாடு செய்த ஒருநாள் கிட்ஸ் கேம்ப் நிகழ்வானது வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் சியம்பலா கஸ்கொட்டுவ இண்டோர் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலை 8:30 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரையில் இடம்பெற்றது. இதன்போது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. போட்டி நிகழ்ச்சிகள் வயது எல்லையினை அடிப்படையாக வைத்து இடம்பெற்றது. தனி போட்டி, குழு போட்டி என பல்வகைப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாணவர்களுக்கான பயிற்சிகள் திரு இர்ஹாம் ஷரஃபி மூலம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தேடல் மீடியா நிறுவனத்தின் நிறைவேற்று தலைவர் திரு SIM ஹம்தி மற்றும் தலைவி நுகா தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் விசேட அதிதிகளாக FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணியாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்குமான சமாதான நீதவானும் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் மற்றும் உள்ளூர் மதங்களுக்கு இடையேயான குழுவின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் மக்கள் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி மேன் ஆஃப் த நேஷன் 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் மற்றும் ஹெகனுகுல தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் பிரதி அதிபர் MSM சித்திக் மற்றும் தற்பாதுகாப்பு கலை பயிற்றுவிப்பாளர் இம்ரான் வஹாப் உள்ளிட்டோர் பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் நோக்கம் மாணவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துதல், தலைமைத்துவத்தை கட்டியெழுப்புதல், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை போன்ற பல்வேறு துணைப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 150க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதம அதிதிகளை கௌரவிக்கும் வகையில் நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு இறுதியில் சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வின் இறுதியில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில் தற்பாதுகாப்பு கலையின் சில பயிற்சிகள் தற்போது தற்காப்பு கலையை பயிற்று வரும் மாணவர்களின் மூலம் அரங்கேற்றப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் அடுத்த நிகழ்வாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் 11வது உச்ச மாநாடு எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்பு BMACH ஓர்கிட் மண்டபத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. மற்றும் இன்றைய நிகழ்வினுடைய முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் முதற்கண் வருக வருக என வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். பள்ளியினுடைய தலைவராக இருக்க முடியும், ஏனைய சபைகளுடைய தலைவராக இருக்கின்றும் எதிர்கால ஜனாதிபதியாகவும் கூட இருக்க முடியும். அவர்கள் இன்றைய சிறுவர்கள், நாளைய தலைவர்கள். ஆகவே மிக முக்கியமான விடயம் என்னுடைய தேடல் ஊடக கல்லூரியுடைய மிக முக்கியமான விடயம்தான் எதிர்காலத்திலேயே சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஆசை. ஒரு ஆளுமை மிக்க பிள்ளைகளாக உருவாக்குறதுக்கு முயற்சிப்போம். போட்டிக்காக வேண்டியும் மார்க்ஸ் கூட எடுக்கிறதுக்காக வேண்டியும் பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைகளை ஆத்மாத்ம ரீதியாக உணர்வு பூர்வமாக பிள்ளைகளை உணர்ந்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளாரும் இருக்கிற திறமைகளை வெளியே காட்டுகின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் மாறணும் என்று. சிறு பிள்ளைகளை இது போன்ற துறைகளுக்கு எடுப்பது மிகவும் கடினம். சரியா பயப்படுவாங்க வாரங்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது இவர்கள் என்ன ஆசை ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெரிய வருகிறது. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக நாங்கள் நாடளாவிய ரீதியில் பல செயல் திட்டங்களை செய்து வருகிறோம். அதில் ஒரு அங்கமாக சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ளார் சர்வதேச மனித உரிமைகள்
உலகளாவிய பணியின் ஊடக ஒருங்கிணைப்பாளரான சகோதரர்